ஒரே டயத்துல வந்து நீங்க எவ்வளவுனா போட்டுக்கலாம், இவ்வளவு லிமிட்லாம் கிடையாது சார். இப்போ கரும்பு வெட்டினா கரும்பு சின்னதா ஆயிடும் அந்த இயந்திரத்துல? இல்ல கரும்பு முழுசாவே இருக்கும், முழு கரும்பா இருக்கும். அப்போ அந்த பழைய இயந்திரத்துல வெட்டும் போது பழைய இயந்திரத்துலலாம் பீஸ் பீஸ் ஆயிடும். பாருங்க, நீங்க இப்ப நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி டெமோ காமிச்சோம், மிஷின் ஓட பார்த்துருப்பீங்க. மிஷின்ல வந்து கரும்பு எவ்வளவு தெளிவா இருக்குன்னு பாருங்க. ஒரு கரும்பு எடுத்து பார்த்தாலும் கிளீனா இருக்கும் இல்லையா? மினி டிராக்டர்ல மாட்டிட்டு இப்படி வச்சுக்கலாம். நமக்கு எந்த ஆங்கிள் வேணுமோ செட் பண்ணிக்கலாம். அந்த வெட்டி கீழே சாயுதுங்க இல்லையா? ஆமாங்க. அதை எடுத்து நம்ம கிட்ட போட்டோம்னா அது வந்து சுத்தம் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். அதுக்கு 2 இயந்திரம் வேணும். ஆமா, தோகெல்லாம் வெட்டி சுத்தம் பண்ணி கொடுத்துரும். அது வந்து அதனால கிளீன் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு. அதுக்காக அந்த இயந்திரம். அப்ப இதுல என்னென்ன பெனிஃபிட் இருக்கு? கரும்பு வெட்டலாம், உரமா போட்டுக்கலாம், உரம் போட்டுக்கலாம், உரம் பண்ணிக்கலாம், ஆரம்பிச்சுக்கலாம். 4 வேலை சார். 4 வேலைகள் அந்த இயந்திரம் பண்ணும். இதுக்கு வந்து விலையும் இது ரொம்ப கம்மி தான். இந்த பிளேட்ல இந்த மிஷின்ல இன்னொரு விஷயம் இருக்கு, அதை கூட சொல்ல மறந்துட்டேன். என்ன விஷயம்? இது என்னன்னா பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பண்ட்ஸ் இருக்கு இல்லையா? சின்ன சின்ன வயல்கள்லாம், அதாவது கம்மி 6 ஏக்கர் 3 ஏக்கர்லாம் இருக்குது. அங்கெல்லாம் கரும்பு போட்டிருப்பாங்க. ஸோ அங்கெல்லாம் இது கொண்டு போய் நம்ம ஈஸியா வெட்டிக்கலாம். அதுல வந்து 20-25 பேர் இருப்பாங்க கேங்ல. அவங்களால ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 15-16 டன் தான் வெட்டுவாங்க, 25 பேர் சேர்ந்து, இல்ல 20 பேர் சேர்ந்து. ஆனா நான் 10 பேரை வச்சு அந்த டயத்துக்கு முன்னாடி இந்த 2 மிஷின் இருந்ததுன்னா, நம்ம 10 பேர் மேன் பவர் இருந்ததுன்னா அந்த வேலையை நம்ம முடிச்சிடலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். உங்க பேர் ஊர் சொல்லுங்க சார். சார், என் பேர் நாராயணசாமி. எனக்கு சொந்த ஊர் மதுரை. நான் வந்து இந்த விவசாய சம்பந்தப்பட்டமான கருவிகள் வந்து நாங்கள் எடுத்திருக்கோம், அதை நாங்கள் விற்பனை செஞ்சுட்டு இருக்கோம் சார். சார் உங்க பேர் ஊருங்க சார்? வணக்கம், பசுமை விவசாய நேயர்களுக்கு வணக்கம். என்னுடைய பேர் அழகிய பெருமாள். ஊர் வந்து சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில். நாங்கள் வந்து இப்போ விவசாயிகளுக்காக இப்போ புதிய முறையில் வர்ற விவசாய கருவிகளை தென்னிந்தியா முழுவதுக்கும் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்திருக்கோம். இப்போதைக்கு தமிழ்நாட்டுக்கு இப்போ 2 மிஷின் புதுசாக கொண்டு வந்திருக்கோம். அதாவது கரும்பு விவசாயத்துக்கு பயன்படக்கூடிய மிஷினுங்க வந்து 2 கொண்டு வந்திருக்கோம். அதோடைய பயன்பாடுகளை பற்றி சார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். சரிங்க சார். இப்போ நான் சார்கிட்ட நான் பேசிக்கிறேன் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். கரும்பு எனக்கு தெரிஞ்சு ஒரு இயந்திரம் தான் வச்சு அறுவடை பண்ணுவாங்க. நீங்க என்ன புதுசா 2 மிஷின் வச்சிருக்கீங்க சார்? ஆக்சுவலி என்னன்னா, இன்னைக்கு கரும்பு இண்டஸ்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவில் எந்த மிஷினுமே வந்து சக்சஸ் ஆகலை. அந்த எப்படி சொல்றீங்க? ஏன்னா நாங்களும் இதுல வந்து ஒரு 8 வருஷமா இருக்கோம். நானும் வந்து நிறைய அரசனம் பண்ணோம். அதுல எங்களுக்கு வந்து நிறைய தோல்வியை தான் பார்த்துருக்கோம். என்ன தோல்வின்னு கேட்குறேன். அது ஏன்னா கரும்பு வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு மூங்கில் மாதிரிங்க. அது வந்து எப்படின்னா, அது வெட்டுறது கஷ்டம், அது லோடிங் கஷ்டம், உள்ளே போய் வேலை செய்கிறது கஷ்டம், உள்ளே போய் உரம் போடுறது கஷ்டம், க்ளீன் பண்ணுறது, அது மாதிரி நிறையா அதில் உள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்குது அந்த கரும்பு விவசாயத்தில். அதனாலே தமிழ்நாட்டில் என்ன ஆகுதுன்னா, அது வந்து குறைஞ்சிட்டே வருது. அந்த ஏரியா வந்து விவசாயம் பண்ணுறது குறைஞ்சிட்டே வருது. ஸோ இந்த மாதிரி மிஷினரிலாம் நம்ம பண்ணுறப்ப கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றக்காக தான் நாங்கள் அந்த மிஷினரி வந்து தமிழ்நாட்டுக்கு ஸ்பெஷலாக கொண்டு வந்திருக்கேன். நான் இது வந்து இந்த 2 மிஷினும். 2 மிஷின் தேவையா கரும்புக்கு? ஆமாம், தேவைப்படும் சார், கண்டிப்பாக தேவைப்படும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து கரும்பு வெட்டும். இது இந்த இயந்திரமா? ஆமாம், இது வந்து மினி டிராக்டர்ல கரும்பு வெட்டி கொடுக்கும் நமக்கு. கரும்பு வெட்டுறப்ப நம்ம அந்த மினி டிராக்டர் இருக்கு இல்லையா? மினி டிராக்டர்ல மாட்டிட்டு இப்படி வச்சுக்கலாம். நமக்கு எந்த ஆங்கிள் வேணுமோ செட் பண்ணிக்கலாம். அந்த வெட்டி கீழே சாயுதுங்க இல்லையா? ஆமாங்க. அதை எடுத்து நம்ம கிட்ட போட்டோம்னா அது வந்து சுத்தம் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். அதுக்கு 2 இயந்திரம் வேணும். ஆமா, தோகெல்லாம் வெட்டி சுத்தம் பண்ணி கொடுத்துரும். அது வந்து அதனால கிளீன் பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு. அதுக்காக அந்த இயந்திரம் இது வெட்டி போடும், இது கிளீன் பண்ணி கொடுக்கும். அப்புறம் இது வந்து இது வெட்டுறது மட்டும் இல்லை, வெட்டினதுக்கு அப்புறம் இது வந்து நம்ம கழட்டிடலாம். முதல்ல இந்த இயந்திரத்தை பத்தி சொல்லுங்க. முதல்ல இந்த இயந்திரத்துக்கு பேர் என்ன? இது கரும்பு வெட்டுற கேன் கட்டர் தான். கேன் கட்டர் எப்படி வெட்டும்? இந்த இயந்திரம் எப்படி வெட்டும்? இது வந்து நம்ம இந்த மினி டிராக்டர்ல 22 HP மினி டிராக்டர், எந்த கம்பெனினாலும் சரி, ஓகே, மினி டிராக்டர் தான். பெருசுல 4 அடி தான் இருக்கணும். 4 அடிக்குள்ள தான் போகணும். இது வந்து கரும்புக்கு 4 அடி தான் போடுவாங்க இருக்கும். ஆமா, அதுக்குள்ள போகணும். இது வந்து 4 அடி பார் தான் பண்றாங்களா? ஆமா சார். இப்ப மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா உள்ள மிஷின்ல போய் வேலை செய்யணும்னு இருக்கா 4 அடி பார் தான். அதுக்காக மிஷின்ல அறுவடை பண்ணன்றதுக்காக ஆட்கள் பிரச்சனையால 4 அடி பார் தான் போடுறாங்க. இந்த இது மீண்டும் அதே பார்த்து தான் இதுவும் பண்ணிருக்கோம். 4 அடி பார்க்காக இதுவும் பண்ணிருக்கோம். மினி டிராக்டர் தான். இது வந்து மினி டிராக்டர் மாட்டிக்கலாம். கரும்பு வெட்டிடுவது. எப்படி கரும்பு எப்படி வெட்டும் சார்? இந்த இருக்குல்ல பிடிஓ ஷாப் இருக்கு இல்லையா? பிடிஓ ஷாப்ல இருந்து நம்ம மினி டிராக்டரோட கனெக்ட் பண்ணிட்டோம்னா இது ஓடும். அதுல இருந்து நமக்கு இங்க டிரைவ் வருது. கீழே நம்ம கத்தி இருக்கு இல்லையா? இந்த பிளேடுங்களா? ஆமா, வெட்டிடும். அது மாதிரி டிரைவருக்கு நம்ம சேஃப்டியா அவர் மேல அடிக்காம இருக்கு. அந்த மாதிரி இது ஒரு ஆங்கிள் வச்சிருக்கோம். தோகை அடிக்காம இருக்கு. தோகை அடிக்காம இருக்குது. கரும்பு அவர் மேல சாயக்கூடாது இது வச்சிருக்கோம். இது அட்ஜஸ்டபிள் தான். நமக்கு எப்படி தேவைனாலும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அது வெளியே எடுத்துக்கலாம், உள்ளே வச்சுக்கலாம், லாக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இல்ல நான் எத்தனை பெனிஃபிட் இருக்கு? கரும்பு அறுவடை மட்டும் தான், வேற என்ன? இது வந்து கரும்பு அறுவடை பண்ணி முடிச்சிட்டோம், வேற இல்லை அப்படின்ட்டா நம்ம இதை கழட்டிடலாம். நம்ம இதை கழட்டிட்டு நம்ம யூரியா போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது உரம் போட்டுக்கலாம். உரம் போட்டுக்கலாம். அதுல கரும்பு வெட்டினோட உரம் போடுவாங்க. கரும்பு வெட்டுறப்பே கூட போடுறாங்க. கரும்பு வெட்டுறப்பே கூட சேர்த்து அது போட்டுக்கலாம். அது கட் பண்ணி விட்டுருவாங்க உங்களுக்கு கீழே. அது எதுக்கு? அது வந்து உரம் போடுறதுக்கு அதை கட் பண்ணுவாங்க. கீழே உரம் போடுறதுக்கு அதை சைடில் கட் பண்ணிட்டு அதோட சேர்த்து தான் உரம் விடுவோம்.
இல்ல தெரிஞ்சு கரும்பு வெட்டின பிறகு 1 மாசம் கழிச்சு தான் உரம் போடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அப்படியும் போடுவாங்க, கரும்பு வெட்டினோடையும் போடுறாங்க. அதனால பயிருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இல்ல அதனால இல்ல, நெக்ஸ்ட் வளர்றதுக்காக போடுவாங்க, கரும்போட சேர்த்தே போட்டுருவாங்க. சரி, இதுல வந்து ரசாயனம் மட்டும் கொடுக்கலாம் இல்ல இயற்கை உரமும் கொடுக்கலாம்? இயற்கை உரம் கொடுக்கலாம், அதுக்கு மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் அதுல இருக்கு. இயற்கை உரமும் போடலாம், நீங்க ரசாயனம் போடலாம், அதுல ஹோல்ஸ் இருக்குது, நமக்கு தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எந்த ஹோல்ஸிங்க? இதே உரம் போடுற உரம் போடுற தொட்டி இது. இதுல நம்பர்ஸ் இருக்கு பாத்துக்கோங்க, 1 2 3 4 5 6 7 8 9 13 வரைக்கும் நம்பர்ஸ் இருக்குது. எதுக்கு அந்த நம்பர்? அது நம்பர் அப்படின்னா உள்ள வந்து இங்க 2 ஹோல்ஸ் இருக்குது, 2 சைடுக்குமே 2 ஹோல்ஸ் இருக்குது. இந்த ஹோல்ஸ் சொல்றீங்களா? இந்த ஹோல்ஸ் இந்த அப்படி நமக்கு இப்படி எவ்வளவு ஹோல்ஸ் தெரியுது. அதே இடத்துல க்ளோஸ் பண்ணோம்னா அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு இல்லையா? ஆமா ஆமா, எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி, அதுக்காக தான் அந்த அளவு எவ்வளவு போடணும் ஒரு இன்ச் வந்து நமக்கு இது தெரியும். இதுல எந்த மாதிரி உரங்கள் கொடுக்கணும் சார்? எல்லாமே போடலாம் சார். யூரியா மாட்டிக்காத, எதுவும் மாட்டிக்காத? மாட்டாது சார். கீழே வந்து பெரிய டியூப் போட்டுருக்கும், இது வந்து அது பெரிய டியூப் இருக்குது, அது வந்து ரிலீஸ் ஆயிட்டு நேரா போயிடுங்க. இது வெட்டி விட்டுரும், வெட்டி விட்டு அங்க போய். சார் இந்த பெட்டி வந்து எத்தனை கிலோ வரைக்கும் உரம் பிடிக்கும்? 40 கிலோ வரைக்கும் உரம் பிடிக்கலாம் சார். 40 கிலோ வரைக்கும் இதுல உரம் போட்டு வச்சுக்கலாம் சார். சரி, அதுக்கப்புறம் என்ன வேலை பண்ணோம்? கரும்பு வெட்டிட்டோம், உரம் போட்டுறோம். அப்புறம் வந்து அந்த கலப்பை இருக்கு பாத்தீங்களா, நம்ம சாதாரண கலப்பை இதுங்களா? ஆமா, இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுல மாட்டிடலாம். இதுல 5 கலப்பை மாட்டிக்கலாம். 5 இதை வச்சு நம்ம உழவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், களை எடுக்க உழவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை தாண்டி வந்து இது வந்து 2-3 ஒர்க் ஆயிடுச்சு இல்ல, இன்னொரு ஒர்க் இருக்குது, 4வது ஒர்க்குன்னா நம்ம அந்த பார் கட்டுறதுக்கு. அது நான் அதை கொண்டு வரல, அது நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு நான் பார் கட்டுறதையும் காமிக்கிறேன். இதுல யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம பாரம் கட்டலாம், இதை வச்சு பாரும் கட்டிக்கலாம். அப்ப இதுல என்னென்ன பெனிஃபிட் இருக்கு? கரும்பு வெட்டலாம், உரமும் போட்டுக்கலாம், உரம் போட்டுக்கலாம், உரம் பண்ணிக்கலாம், பாரம் ஆரம்பிச்சுக்கலாம். 4 வேலை சார், 4 வேலைகள் அந்த இயந்திரம் பண்ணும். இதுக்கு வந்து விலையும் இது ரொம்ப கம்மி தான். சரி, இதுல சர்வீஸ் அப்படின்னா என்ன மாதிரி வேலைகள் சார்? இதுல வந்து உங்களுக்கு இந்த கியர் பாக்ஸ் இருக்குது, இங்க ஒரு கியர் பாக்ஸ் 2 தான் இருக்குது. மற்றபடி அந்த பிளேடு தான். பிளேடு வந்து உங்களுக்கு எப்போ தேய்மானம் ஆகுதோ உங்களுக்கு நாங்கள் பக்கத்துலேயே தான் சர்வீஸ் சென்டர் வச்சிருக்கோம், உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். எது அந்த பிளேட் இப்போ ஃபுல்லாக மாட்ட வேண்டி வரும்? இந்த பிளேடு தான். அது மட்டும் மாற்றினா போதுமோ? அது மட்டும் மாற்றினா போதும். இந்த பிளேட்ல இந்த மிஷின்ல இன்னொரு விஷயம் இருக்கு, அதை கூட சொல்ல மறந்துட்டேன். என்ன விஷயம்? இது என்னன்னா பாத்தீங்கன்னா சின்ன பண்ட்ஸ் இருக்கு இல்லையா, சின்ன வயல்கள்லாம், அதாவது 1 ஏக்கர் கம்மி, 6 ஏக்கர் 3 ஏக்கர்லாம் இருக்குது, அங்கெல்லாம் கரும்பு போட்டிருப்பாங்க. ஸோ அங்கெல்லாம் இது கொண்டு போய் நம்ம ஈஸியா வெட்டிக்கலாம். போக முடியாது சார், அது வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும், அங்க உள்ள போக முடியாத இடங்கள்ல நம்ம மிஷின் வந்து ஏன்னா டிராக்டர் மினி டிராக்டர் தான். உங்களுக்கு லென்த்தியா பாத்தீங்கன்னா அதிகமாக ஒரு 7-6 அடி கூட வந்துருது. இதுவும் கம்மி, இதுவும் ஒரு 1 அடி தான், அது ஒரு 4 அடி தான். ஸோ 6 அடிக்குள்ள வந்துடும். கார்னர் டு கார்னர் நம்ம கிளீன் பண்ணிக்கலாம். அப்ப நீங்க சொல்றத பார்த்தா சிறு குறு விவசாயி கூட இந்த இயந்திரம் வந்து ரொம்ப பயனா இருக்கும். கரும்பு சின்ன இதுக்கெல்லாம் போய்க்கலாம், வச்சுக்கலாம். அது ஒண்ணு இருக்கு. ஆமா சார். முதல்ல கரும்பு வெட்டுற இயந்திரம் இருந்தது, அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? இல்ல என்னன்னா சாதாரணமா ஒரு இன்னைக்கு ஒரு கேங்குன்னு சொல்லுவாங்க, அதுல வந்து 20-25 பேர் இருப்பாங்க கேங்ல. அவங்க போய் காலையில 6-7 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, 12-1 மணிக்குள்ள முடிச்சிருவாங்க. அது அவங்களால ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 15-16 டன் தான் வெட்டுவாங்க, 25 பேர் சேர்ந்து, இல்ல 20 பேர் சேர்ந்து. ஆனா நான் 10 பேரை வச்சு அந்த டயத்துக்கு முன்னாடி இந்த 2 மிஷின் இருந்ததுன்னா, நம்ம 10 பேர் மேன் பவர் இருந்ததுன்னா அந்த வேலையை நம்ம முடிச்சிடலாம். இது ஒரு முயற்சி தான், அது மேன் பவர் குறைக்கிறதுக்கான முயற்சி. நான் 100% மேன் பவர் குறைக்கிறேன்னு சொல்லல, அந்த 25 பாதி மேன் பவர் குறைஞ்சிடும். அந்த டயத்தோட கம்மியாகவும் வேகமாக வேலை முடிஞ்சிடும். ஸோ டைமுக்கு நம்ம மிச்சமாகும், மேன் பவரும் மிச்சமாகும். ஓ, அதுக்காக சரிங்க. இந்த விஷயம், இந்த இயந்திரத்தோட விலை என்ன, இதுக்கு மானியம் எதனா உண்டுங்களா? சார் இப்போதான் கொண்டு வந்திருக்கோம். இதை வந்து அடுத்த ப்ரொசஸ் இருக்குது, இன்னும் நான் ஒரு 6 மாசமோ இல்லை நெக்ஸ்ட் டேட்லையோ இதுக்கு நான் சப்சிடி கிடைக்கும். சரிங்க. இப்போ இந்த இயந்திரத்தை பற்றி தகவல் சொல்லிட்டீங்க, இப்போ எனக்கு அந்த இயந்திரத்தை பற்றி நான் தகவல் சொல்ல முடியுமா? ஆமாங்க. இது வந்து லீஃப் ரிமூவர்னு சொல்லுவாங்க சார். இது வந்து நம்ம அங்கே வெட்டி போட்ட கரும்பு இருக்கு இல்லையா, அங்கே வந்து ஒரு ஆள் தான் இருக்காரு, அவர் டிரைவர் வந்து அதெல்லாம் வெட்டி போட்டுட்டு போயிட்டாரு. இப்போ நம்ம 2 மேன் பவர் இல்லை 3 பேர் எடுத்து அந்த இதுக்குள்ள இந்த சைடு போட்டோம்னா ஒரே டயத்தில் வந்து நீங்கள் எவ்வளோனா போட்டுக்கலாம், இவ்வளோ லிமிட்லாம் கிடையாது சார். இப்போ கரும்பு வெட்டினா கரும்பு சின்னதாக ஆகிடும் அந்த இயந்திரத்தில்? இல்லை, கரும்பு முழுசாக இருக்கும், முழு கரும்பா இருக்கும். அப்போ அந்த பழைய இயந்திரத்தில் வெட்டும் போது பழைய இயந்திரத்துலாம் பீஸ் ஆயிடும், ஒரு 5-6 அப்படி அந்த ஒரு விஷயம் இருக்கு. ஆள் வெட்டினா தான் உங்களுக்கு முழுசா வரும், மிஷின்ல வெட்டணும்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து ஒரு 5-6 பீஸ் ஆயிடும். அப்ப இந்த இயந்திரத்துல வெட்டும்போது முழுசா தான் வரும். பாத்தீங்களா, இதுல இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா, இந்த இயந்திரத்துல ஆள் வச்சு வெட்டினா வந்து கட் ஆயிடும். பழைய மிஷின் வச்சுனா கரும்பு வெட்டும். ஆனா இதுல பாத்தீங்கன்னா முழு கரும்பு அப்படியே தருமா? முழு கரும்பு அப்படியே தரும், முழு கரும்பு தான் அப்படின்னு
எவ்வளவு கரும்பு வரைக்கும் உள்ள விடலாம்? இது ஒரே டயத்துல பாத்தீங்கன்னா ஒரு 25-30 கரும்பு கூட போடலாம். 25-30 கரும்பு போட்டா கூட க்ளீன் பண்ணி அங்கிட்டு கொடுத்துரும் நமக்கு. க்ளீன் பண்ணா என்ன மேல என்ன உரிக்கும்? அது மேல இருக்க அந்த தோகை இருக்கு இல்லையா, ஒண்ணு வந்து மேல இருக்க தொகையை உரிச்சிரும், கரும்பையும் க்ளீன் பண்ணிடும் உங்களுக்கு. சார் முன்னாடி இருந்த இயந்திரம் அது பண்ணாது? அதெல்லாம் பண்ணாது, அதெல்லாம் சுத்தம்லாம் பண்ணாது. அது கட்டு மட்டும் தான் பண்ணுமா? அது பண்ணிடும், கட் பண்ணி இது கொடுத்துரும். பட் இது வந்து உங்களுக்கு க்ளீனா கொடுக்கும். கரும்பு வந்து க்ளீன் பண்ணி க்ளீனா எடுத்துக்கலாம் அப்படியே. ஆமா, ஒரு நாளைக்கு வந்து ஆக்சுவலி கம்மியில் 40 டன் கெப்பாசிட்டி சொல்லியிருக்காங்க. நம்ம இது உங்களுக்கு வந்து டெமோ காட்டுறேன். இது வந்து உங்களுக்கு ஒரு எவ்வளோ டயத்தில் எவ்வளோ வெட்டுதுன்னு சொல்லிட்டு நம்ம காமிச்சிடலாம். சார் இந்த இயந்திரத்தில் ஒரே நேரத்தில் எவ்வளோ கரும்பு உள்ள வெட்டலாம்? குறைஞ்சபட்சம் 25-30 பீஸ் ஜோவை நம்ம ஒரே டயத்தில் உள்ள தள்ளலாம் சார். முழுசாக அப்படியே தள்ளிடலாம். தள்ளிட்டோம்னா அது உள்ளே போகுது. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டீத்ரஸிங் சொல்லுவாங்க. நல்லா க்ளீன் பண்ணிட்டு மேலே இருக்க தோலை எல்லாம் க்ளீன் பண்ணி நமக்கு பின்னாடி தள்ளிடும். நம்ம பின்னாடி ஃபேன் இருக்குது, குப்பையெல்லாம் சரி அடிச்சு தள்ளிவிட்டோம். சார் இப்போ அறுவடை பண்ணி இப்போ பின்னாடி வந்துடும். பின்னாடி வந்துடுது. பின்னாடி நமக்கு புஷ் ஆகிட்டு வெளியே வந்ததை இந்த ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதில் இருக்க குப்பையெல்லாம் வெளியே தள்ளிடும். அந்த தொகையெல்லாம் வெளியே கம்ப்ளீட்டாக க்ளீனாக வெளியே தள்ளிடும். நமக்கு கரும்பு வந்து க்ளீனாக அங்கே வெளியில் விழுந்துடும். அந்த முன்னாடி இருக்கிற அந்த இப்போ பெரிய இயந்திரத்தில் அந்த மாதிரி வராதோ? பெரிய இடத்துல வரும் சார், ஆனால் கட் பண்ணி தான் வரும். கட் பண்ணி தான் வரும், முழு கரும்பா வராது. சார் நம்ம எப்படி கரும்பு கட் பண்ண தான் போறோம்? எதுக்கு முழு கரும்பு? அது கரும்பு கட் பண்ணி அனுப்பலாமே, ஏன் முழு கரும்பா? இல்ல, ஆக்சுவலி முழு கரும்பா போறப்ப வந்து அவங்களுக்கு ரிகவரின்னு சொல்லுவாங்க. அந்த ரிகவரி வந்து கூட கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ரெக்கவரினா என்ன? நீங்க கரும்பு ஒரு கரும்புல இருந்து வரக்கூடிய இனிப்பு சத்து சொல்றீங்களா? இனிப்பு சத்து இல்ல, அதோடைய வரக்கூடிய பெனிஃபிட் ரிகவரின்னு சொல்லுவாங்க. அதுல இருந்து கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் இருக்கு இல்லையா, முழு கரும்பு வரும்போது உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். கரும்பை கட் பண்ணி போறதுல உங்களுக்கு ஃபுல் கரும்பா போறப்ப அது பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இந்த இயந்திரம் அது பண்ணும். இந்த இயந்திரமும் அந்த இயந்திரமும் ரெண்டு சேர்ந்து, இது ரெண்டு சேர்ந்து. இப்போ ஒரு ஃபார்மர் வாங்கினா ரெண்டு இயந்திரம் சேர்ந்து தான் வாங்கணும். அது தனியாக கூட வாங்கிக்கலாம், அப்படி இல்லை. அது தனியாக வாங்கிக்கலாம், அது தனியாக வாங்கிக்கலாம், ரெண்டு சேர்த்து கூட வாங்கிக்கலாம். இந்த இயந்திரம் வந்து எல்லா டிராக்டர்லயும் மாட்டலாமா? ஆமாம் சார், ஒரு 30 HP மினிமம் 30 HP டிராக்டர் இருந்தால் போல எந்த கம்பெனியாக இருந்தாலும் நம்ம இதை ஃபிட் பண்ணிக்கலாம் சார். 35 HP மினிமம் தேவைப்படும். 30-35 HP இருந்தால் போதும். நம்ம எந்த டிராக்டரும் அட்டாச் பண்ணிக்கலாம். இது பிடி ஷாப்ல தான் டிரைவ் ஆகுது. இது வந்து பிடி ஷாப்ல அட்டாச் பண்ணி நமக்கு ஓட்டுவாங்க. நமக்கு ஹுக்கில் மாட்டி படிக்கிறோம், பிடி ஷாப்ல ஓடுது. சார் இப்போ அந்த இயந்திரத்தை கேட்டு தான் சார், சர்வீஸ் அப்படின்னு தான் எல்லாருக்கும் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும். இந்த இயந்திரத்தில் சர்வீஸ்னா என்ன சார்? இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பெரிய அளவில் ஹைட்ராலிக் சிஸ்டமோ கியர் பாக்ஸோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செயின் அண்டு பெல்ட் ரெண்டுலாம் ஓடிட்டு, ஆயில் கூட கிடையாது, ஆயில் எதுவுமே கிடையாது. இது வந்து பிடி ஷாப்ல தான் டிரைவ் எடுக்குது. பிடி ஷாப் டிரைவ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் இது கொடுத்துருக்கோம், செயின்லேருந்து டிரைவ் போகுது. உள்ளேயும் ஃபேன் பெல்ட் தான் இருக்குது. மற்றபடி சர்வீஸ்லாம் இதில் வந்து பெரிய அளவில் ஒன்றும் இல்லை சார். உங்களுக்கு என்ன ஆனாலும் சர்வீஸ் நாங்கள் சப்போர்ட் பண்ணி தருவோம் சார். சார் எனக்கு ஒரு கேள்வி ஒன்று. இப்போ மழை பெஞ்சதுன்னா பெரிய இயந்திரத்தை எடுத்துகிட்டு போனால் மாட்டிக்கும். ஆனால் இந்த இயந்திரத்தை மழையில் எடுத்துகிட்டு போக முடியுமா, பயன்படுத்த முடியுமா சார்? மழை பெஞ்சா ஒரு நார்மலாக கம்மியான மழை இருந்ததுன்னா அதே இடத்துக்கு, ஏன்னா நம்ம கொண்டு போகிறது அது வெயிட்லெஸ். அது பார்த்தீங்கன்னா வெறும் 200 கிலோ தான் அது வெயிட். மினி டிராக்டர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். மினி டிராக்டரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு 1 டன் 1.25 டன் தான் வரும். ஸோ அது சுமாரான மழை பெய்யறப்ப நம்ம போய் வெட்டிக்கலாம் சார். அதனால வந்து மழை பெஞ்சாலும் வெட்டும், பெரிய ஹெவி ரெயின் அந்த மாதிரிக்குள்ள போகாது. நார்மலாக மழை பெஞ்சிருக்கு அப்படின்னா அது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மாட்டிக்காது. ஆனால் வெயிட்லெஸ் தான் அது, நம்ம வெட்டிக்கலாம் சார். அதே மாதிரி இந்த இயந்திரமும் அது யூஸ் பண்ணிக்கலாம் சார். இது மழை கொஞ்சம் நார்மலாக இருந்தால் இதையும் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம், நல்லா க்ளீன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும் சார். இப்போ இன்னொன்று சொல்லிடுறேன் சார். இப்போ மழை காலங்கள்லாம் என்னென்னா லேபர்ஸ்லாம் போய் வெட்டுவாங்க, தொழிலாளி போய் வெட்டுறாங்க. வெட்டுறப்ப அவங்களுக்கு சப்போர்ட்டாகவும் நம்ம இந்த மிஷினை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு. அவங்களுக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நல்ல மழை பெஞ்சு கூட அவங்க கையில் வெட்டுவாங்க, வெட்டி கொண்டு வராங்க இல்லையா, இதையும் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சார் இவ்வளோ நான் கேட்ட கேள்வி நிறைய விஷயங்களை என்கிட்ட பங்குத்துறீங்க. நம்ம இயந்திரத்தை நிற்க வச்சு தான் பேசணும். இப்போ இதை ஃபீல்டில் வந்து அந்த நிலத்துல ஓட்டி அந்த இயந்திரம் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாங்களா? பார்க்கலாம் சார். முதல்ல இந்த அறுவடை இயந்திரத்தை பார்க்கலாம். நான் உங்களுக்கு எடுத்து போய் காமிக்கிறேன். எடுத்து எப்படி கட் பண்ணுறது, எப்படி நம்ம ஃபெர்டிலைசர் போடுறோம், இந்த மாதிரி பேண்ட் பண்ணது எப்படி உழவுக்கு அடிக்கின்றது அதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அடுத்தாப்புல இந்த மிஷினையும் உங்களுக்கு எப்படி க்ளீன் பண்ணி கொடுத்துன்னு காமிக்கிறேன் சார். உங்களுக்கு போலாமா சார்? சரி, முதல்ல அந்த மிஷினை பார்க்கலாம். முதல்ல இந்த மிஷினை பார்த்து மிஷின் எடுத்து போயிடலாம் சார். ஓகே, தேங்க்யூ.
சார் இவ்வளோ அந்த கேன் கேட்டரை திரும்ப காமிச்சிங்க, அறுவடை வந்து நல்லாவே பண்ணுச்சு. இதை பார்த்த விவசாயிகளுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ கரும்பை வந்து சுத்தப்படுத்துற இந்த இயந்திரத்தை எப்படி வேலை செய்யுதுன்றதை நம்ம போய் பார்க்கலாமா? பார்க்கலாம் சார், வாங்க இதை எடுத்து. பாருங்க, நீங்க இப்போ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி டெமோ காமிச்சோம். மிஷினோட பார்த்துருப்பீங்க. மிஷினில் வந்து கரும்பு எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு பாருங்க. ஒரு கரும்பு எடுத்து பார்த்தாலும் க்ளீனாக இருக்கும், க்ளீனாக இருக்கும். மேலே கட்டாச்சு. இது அப்படியே நம்ம நேராக ஃபேக்ட்ரி கொண்டு போயிட வேண்டியதான். இதில் எந்த கட்டிங்கெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா க்ளீனாக இருக்குது. சார் நான் இவ்வளோ நேரம் கேட்ட கேள்விக்கு வந்து நிறைய விஷயங்கள் என்கிட்ட பகிர்ந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த இயந்திரங்கள் எப்படி வந்து நிலத்தை வேலை செய்யுதுன்ற காமிச்சிங்க, கூலி இடத்துல எந்த அளவுக்கு மிச்சப்படுத்தும் அப்படின்ற விஷயங்களை வந்து சொன்னீங்க. இந்த வீடியோ பார்க்குற விவசாயிகளுக்கு கண்டிப்பாக இது வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் கேட்ட கேள்விக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ தகவல்கள் எங்களுக்கு சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப நன்றி.